மார்னிங் ஆல். இன்னைக்கு காலையிலே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாரு ஹஸ்பண்டு. ஸோ அதனால் வீக்லி 2 days இன்னைக்கு ஆஃபீஸ் போவார். ஸோ அதனால ஆஃபீஸ் போகிறதுனால மார்னிங்கே லஞ்சுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிட்டு இன்னைக்கு முடிக்க போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி சாம்பார் இருந்தால் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கிடச்சிது. இங்கே முருங்கைக்கீரை எப்பயாச்சும் தான் கிடைக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால முருங்கைக்கீரை கிடச்சிது. ஸோ முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணால் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சமாக போட்டு வதக்க போகிறேன். தேஜுக்கும் அவங்க டேடிக்கும் சாம்பார் பிடிக்கும். அப்படி தானே தேஜு? ஸோ அதுக்கப்புறம் அடை மாவு இருக்குது. ஸோ அதனால தேஜுக்கு ஒரு அடை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட்க்கு ஒரு அடை பண்ண போகிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு. ஓகேங்களா? இங்கே முருங்கைக்கீரைக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு, அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி வதக்கிறதுக்கு. சாம்பாருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிள் தாங்க. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, ஒரு கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு வதக்கி விட்டுறதுக்கு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தக்காளி வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து முருங்கைக்கீரைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயமும் வரமிளகாயும் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். ஸோ 3த்துக்குமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிடலாம். ஸோ தட் வேலை குயிக்காக முடிஞ்சிடும். அதுதானுங்க. எத்தனை மணிக்கு நான் ஆஃபீஸ் போனோம்? 8:45 கிளம்பணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். ஆக்சுவலி தேஜுக்கு சம்மர் ஹாலிடேஸு. ஸோ அதனால் அவனுக்கு ஸ்கூல் கிடையாது. ஸோ வீட்டில் தான் இருக்கான். அதுதானே எடுத்துட்டு இப்போ வந்து முருங்கைக்கீரை போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து இங்கே யூகே வரும்போதே சாம்பார் பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஆக்சுவலி நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் பொடிக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேன்ஸு. ஸோ அதனால மேக்ஸிமம் சப்போஸ் அரைக்க முடியல அப்படிங்கிற போது எப்பயாச்சும் கடையில் வாங்குவோம். பட் மேக்ஸிமம் சாம்பார் பொடி வந்து வீட்லேயே அரைச்சிப்போம். ஸோ வீட்டில் அரைக்கிறது எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். குழம்புமா எல்லாமே இது வீட்டில் அரைச்சது தான். மஞ்சத்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள். ஆக்சுவலி எல்லாமே தீர போகுது. வந்து நாங்கள் 4-5 months கிட்ட ஆச்சு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து தீர்ந்துச்சுன்னா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அம்மா இன் பிட்வீனில் ஒரு 1 monthக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தீந்தா என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அப்படிதானேங்க? இங்கே அரைக்க முடியாதுல்ல மசால் பொடிலாம். ஸோ அதனால கிரைண்டர் இருக்கு, அது பார்த்தா மிஷின், அது என்ன சொல்லுவோம், என்ன மிஷினு, மாவு அரைக்கிற மிஷின், அது இங்கே இருக்காது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் முருங்கைக்கீரை ஆல்ரெடி போட்டு விட்டுட்டேன். வெங்காயமும் வரமிளகாயும் போட்டு முருங்கைக்கீரையும் போட்டுட்டேன். சாம்பாருக்கும் மசாலா போட்டுட்டேன். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஃபுட் ப்ராசஸரும் நான் இந்தியாவுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பிராண்டுங்க நம்மளது? ஜோடியாக் இல்லை, பிரீத்தி ஜோடியாக். தேஜு, உனக்கு தக்காளி வதக்குனா பிடிக்குமா தேஜு? தேஜு கோவத்தில் இருக்கான். அவனை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு
தேஜு சின்ன பேபி தானே தேஜு நீ பேபி இல்ல ஓகே how old are you how old are you mister தேஜு மிஸ்டர் ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து எனக்கு நிறையாவே யூஸ் ஆகுது. டக்குன்னு ஏதாவது காய் வந்து கட் பண்ணணும் இல்லை காய் சீவணும் எல்லாத்துக்குமே இது செம சூப்பருங்க. வச்சுட்டு ஆக்சுவலி இது எல்லாமே கிளாஸ் டாப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு பாயிண்ட்டு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா ஃபுல்லாக கருகிடும். ஸோ சாம்பாருக்கு கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டேன். உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு முருங்கைக்கீரையும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் தேஜுக்கு சம்மர் கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவனுக்கு இப்போ டியூஷன் போவான். ஸோ அதனால் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடைக்கும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு தக்காளி வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மசாலாத்தூள் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதையும் ஒரு சைட் கொதிக்க வச்சுருக்கேன். பருப்பு ரெடியாக இருக்குது. பருப்பு வந்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாதம் ஆல்ரெடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியும் ஊற போட்டிருக்கேன். ஸோ 4 ஸ்டவ்லையும் பிஸியாக போயிட்டுருக்கு. அப்போ தான் நான் வந்து சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும். அப்படி தானேங்க? இங்கே வந்து புதுசில் எனக்கு இண்டக்ஷன் நான் யோசிக்காமல் நம்ம ஆர்டினரி அந்த கர்வ்டு தோசைகள் வரும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இரும்புக்கல்லும் வாங்கணும். ஸோ இந்த இரும்புக்கல்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம்னா பயங்கரமாக தீஞ்சு போயிடும் அடியில். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வச்சு அடை எடுக்கணும். இப்போ ரீசன்ட் டேஸில் எங்கள் தேஜு குட்டிக்கு வந்து இந்த அடை தோசை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவருக்கு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்படை. அப்புறம் ஆப்பிள் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ ஆப்பிள் எல்லாம் மார்னிங்கே கொஞ்சம் ஹஸ்பண்ட் இது பண்ணிவிட்டு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வச்சுருக்காரு. ஆப்பிள் ஜூஸ் போட்டு வெளியிலே வச்சிட்டாரு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். பொன்னிறமாக வந்துடுது. நீங்கள் எப்படிங்க இருக்குது இந்த அடை தோசை நம்ம வீட்டில்? ஸோ நான் இந்த தேஜுக்கு கொடுத்துட போகிறேன். ஹஸ்பண்ட்க்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தாரு. சாம்பாருக்கு பருப்பு ஊற்றிட்டேன். புளித்தண்ணியும் கரைச்சி ஊற்றிட்டேன். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஸோ சாம்பார் ஆல்மோஸ்ட் கலக்கி வச்சாச்சு. ஒரு பக்கம் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து தக்காளியும் ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளிக்கு எல்லா மசாலும் போட்டு நல்லா குக் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த தக்காளி ஓரளவுக்கு சீப்பராக தாங்க இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம ஊரில் இப்போ 150 ருபீஸ் கேஜி போயிட்டுருக்கு. பட் இங்கே வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரிக்கு மேலேயே 1 பவுண்டுக்கு கிடைக்கும். ஸோ 1 பவுண்டுனா இங்கே ஓகே தான். இது வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இன்னைக்கு தக்காளி வீட்டில் கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தக்காளி வதக்கவும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி பையனுக்கு ஒரு அடை தோசை எடுத்து கொடுத்துட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது வந்து ஹஸ்பண்ட்காக ஊற்றிட்டுருக்கோம். கொஞ்சம் வேகப்பாங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரையும் இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சு இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். முருங்கைக்கீரையும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையும் பெருங்காயமும் ஆல்ரெடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணவும் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சிம்மில். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் கொஞ்சம் சிம்மில் வச்சிட போகிறேன். இது ஒரு ஃபைலில் இருக்கட்டும். அடையும் ரெடி ஆகிடுச்சு. பையனுக்கு கொடுத்துட்டேன், ஹஸ்பண்டுக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிட்டேன்.
கீரை வந்து முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலி முருங்கைக்கீரையும் முட்டையும் உடச்சி ஊற்றினா ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தானேங்க? நீ பிடிக்கும்ல, என்னை மட்டும் சொல்லு. உங்களுக்கு பிடிச்சது தானே வீட்டில் ஃபுல்லாக செய்வோம், அதனால உங்களை மட்டும் தான் சொல்கிறேன். ஆக்சுவலி இவங்க 2 பேருமே பிக்கி ஈட்டர்ஸுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் 2 பேரும் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு தனியாக செஞ்சுப்பேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். முட்டை போட்டேன். சாம்பார் ரெடி. எஸ், சாம்பார் ரெடி. மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சா ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்கங்க. 365 டேஸ் சாம்பார் ஃபேமிலி. என்னங்க? எஸ். போரே அடிக்காதாங்க சாம்பாரே சாப்பிட்டு இருக்கீங்களே. போர் அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. எங்க இருந்துடா வாய்ஸ் வருது? எங்க இருந்துடா வாய்ஸ் வருது? என்னோட பையன் போர் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையா. ஆனால் எனக்கு வந்து சாம்பார் இவ்வளோ பிடிக்காது. எனக்கு அரைச்ச குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் பிடிக்கும். ஸோ எனக்கு வேணும்னா நான் திருப்பி தனியாக இந்த மாதிரி 2வதாக வச்சுப்பேன், இல்லை செகண்ட் பொரியல் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருவோம். ஆக்சுவலி இது வந்து அடை ரெடிமேட் மிக்ஸுங்க. இதுவும் வந்து நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஹஸ்பண்ட்க்கு இதை கொடுக்க போகிறேன். ஸோ சாம்பார் ரெடி. எக்கு போட்டு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி. ஆக்சுவலி இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமுமே ரொம்ப நேரம் ஹீட் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஹீட்லேயே ரெடி ஆகிடும். ஸோ அதையும் ஆஃப் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரையும் ஆஃப் பண்ணிட்டேன், சாம்பாரும் ஆஃப் பண்ணிட்டேன். தக்காளி மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ரெடி ஆகணும். ஸோ சாதமும் காலையிலே சூடாக வச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிள் லஞ்ச். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு பொரியல், தக்காளி வதக்கினது, அதுக்கப்புறம் சாதம் சூடா, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பேருக்கும் அடை வித் நாட்டு சக்கரை. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னியை விட 2 பேருக்குமே வந்து அடை வித் நாட்டு சக்கரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதுவும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டும் லைட்டாக தான் சாப்பிடுவார். மார்னிங்கு மேக்ஸிமம் 2 அடை சாப்பிட மாட்டார், ஒன்றே போதும்னு சொல்லிடுவார். ஸோ அதனால் ஒரு அடை மட்டும் அவங்களுக்கும் வச்சுருக்கேன். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் தேஜுவும் காலையில் டியூஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் மம்மி, வீட்டுக்குள்ளே போர் அடிக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ நியர்பை பார்க்குக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட வாக்கிங் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போயிட்டு அங்கே குயிக்காக வாக்கிங் முடிச்சுட்டு அங்கேயே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது, அங்கே தேஜுவை விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இது அந்த பார்க் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப சூப்பர்வாக இருக்குங்க. அதனோட அங்கே எடுத்த வீடியோஸு அப்புறம் அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நாங்கள் போகும்போது ஒரு வாத்துமே ரொம்ப அழகாக சூப்பராக தண்ணியில் வந்து இருந்தது. ஸோ அதையும் கேப்சர் பண்ணி இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த பார்க் வந்து ஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நாங்கள் டெய்லி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்.